16:33 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா நான் ஜெயித்தேன். ஆண்டவர் ஏன் சொல்றாரு? நான் எப்படி ஜெயித்தேனோ அதே போல நீ ஜெயிக்க போற. காரணம், என்னுடைய அழிவில்லாத வித்தாகிய வார்த்தையினால நீ மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க. சிலுவை பாடுபட்டு உன்னை நான் ஆவியில மறுபடியும் பெற்றெடுத்திருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயித்தது போல நீயும் ஜெயிப்ப. யோவான் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிசாசு உலகத்தின் அதிபதியா இருந்த பொழுது சிலுவையில அவனுடைய மண்டைய பொளக்கிறதுக்கு முன்னாடியே, கல்லறைய காலியா விடுறதுக்கு முன்னாடியே, உயிர்த்தெழுந்த மகிமையோடு கூட பரலோகத்தினுடைய புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியை திறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எஸ் ஏமேன். அவரை போலவே நீங்களும் நானும் ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். பவுல் இவ்வாறாக சொல்லுகிறாரு, எஸ் ஏமேன். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எஸ், மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், வல்லமைகளானாலும், அதிகாரங்களானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், எந்த சிருஷ்டியானாலும், கிறிஸ்துவாகிய நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு சொல்லி நிச்சயத்திருக்கிறேன். எஸ், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆமா, இரிட்டேட் பண்றவங்க இரிட்டேட் பண்ணதான் செய்வாங்க. ஆமென். உபத்திரப்படுத்துறவங்க உபத்திரப்படுத்ததான் செய்வாங்க. ஆனா நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் விலகார். No more I, but that I am God is dwelling inside of you. Glory to God. God bless you all. God bless you all.